இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருக்கு நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேறு சாமுவேல் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றார். பாருங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சிங்கத்தை போல கரடியை போல எத்தனையோ பேர் நம்ம நெருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாருங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, தாவீதுன்ற ஒரு மனுஷன் எவ்வளோ போராட்ட மத்தியில் வாழ்ந்தார். ஆடு மேய்ச்சிருந்தார், அவர் ராஜாவை மாற்றிட்டார் ஆண்டவர். ஏன்னா ஆடு மேய்க்கும் போது எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம் இருக்கும். ஆனால் அது மத்தியில் கூட என்ன சொன்னார், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பித்தீப்பா. இப்போ அதோட மோசமான பெலிஸ்தருடைய மக்கள் கையில் மாற்றிக்கிறேன். இப்போது சவுல் பார்த்து சொன்னார், சவுல் என்ன கொலை பண்ண தேடிங்கிறான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயப்படுறார். அதான் சவுல் தாவீதை பார்த்து என்ன சொன்னார், இப்போ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்றாரு. இப்போ வீடியோ பார்க்குற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க. இந்த பிரச்சனையை பார்த்து இந்த கவலை என்னை விட்டு நீங்குமா, வியாதி என்னை விட்டு நீங்குமா, வறுமை என்னை விட்டு நீங்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை நீ எதுவும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென்.